எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு வரவேற்கிறேன். 2026ஆம் ஆண்டுக்கான ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ் அறிவிச்சிருக்காங்க. இந்த விருது வாங்கினவர் யாரு? அதோட முக்கியத்துவம் என்ன? எக்ஸாம்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும், இந்தியாவில இருந்து இந்த விருது யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் இந்த ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ் எக்ஸாம்ல கேட்டுறாங்க. இந்த வருஷம் இன்னும் என்ன முக்கியத்துவம் கேட்டோம்னா, இந்த ப்ரொஃபசர் கவே மதானி இந்த விருதை பெற்ற மிக இளம் வயது ஆளுமை அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்கு. அதற்கடுத்து ரொம்ப முக்கியமானது, ஐக்கிய நாடுகள் சபை நிறுவனத்தில் பணியாற்றிய ஒருவர் இந்த விருதை பெறுவது இதுதான் முதல் முறை. அது எந்த நிறுவனம் கேட்டோம்னா UNUINWEH, யுனைடெட் நேஷன் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஃபார் வாட்டர் என்விரான்மெண்ட் அண்ட் ஹெல்த். இதோட ஹெட் குவார்ட்டர் கனடாவில் இருக்கு. ஸோ எதுக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, இவருடைய தண்ணீர் குறித்த ஆய்வுகளுக்காக முக்கியமாக வாட்டர் பேங்க்ரப்சி அப்படிங்கிற கான்செப்டை கொடுத்துருக்காரு. தண்ணீர் திவால் நிலை அப்படிங்கிறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தற்செயலாக உருவாகக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறத தாண்டி தொடர்ந்து நீண்ட காலமாக தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் நிலைகளை நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் அந்த ஆய்வு வெளியிட்டிருக்கிறாரு. இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா, பூமியில் நீர் உற்பத்தி ஆகிற வேகத்தை விட மனிதர்கள் நீரை பயன்படுத்துகிற வேகம் மிக அதிகமாக இருக்குது. மிக அதிக அளவில் நீரை நம்ம உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது எதிர்காலத்தில் நீர் பற்றாக்குறை நோக்கி ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளும். அதுக்காக நம்ம முன்கூட்டியே சில முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆய்வை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. இப்போ தான் ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் பார்க்க போகிறோம். இந்தியாவிலிருந்து இந்த விருதை யார் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டோம்னா, 2015ஆம் ஆண்டு ராஜேந்திர சிங் வாங்கியிருக்கிறாரு. ராஜஸ்தான் மாநிலத்தில் வறண்ட பகுதிகளில் நீர் மேலாண்மைக்காக இவரோட சாதனை பாராட்டப்பட்டது. 2015ஆம் ஆண்டு இந்த விருதை இவர் பெற்றார். இந்தியாவின் நீர் மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். இதற்கு முன்னாடி 2001ஆம் ஆண்டு ராமன் மகசே விருது பெற்றார். இன்னொரு முக்கியமான தகவல், 1975ஆம் ஆண்டு தருண் பாரத் சங் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். இந்த அமைப்பின் மூலம் நீர் மேலாண்மை தொடர்பான விழிப்புணர்வை இந்தியா முழுக்க பரப்பினார். இது போன்ற முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. நன்றி.